ஜேடிகேடி நேயர்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். போன வாரம் கேட்ட கேள்விக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன். போன வாரம் கேட்ட கேள்வி என்னென்னா, என் கணவர் எனக்கு ஆதரவாக இருப்பதில்லை, அவங்க குடும்பத்தினருக்கே ஆதரவாக பேசுகிறார்கள், நீ விட்டு கொடு என்று சொல்கிறார்கள். அவங்க பெரியவங்க தானே, நீ விட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த பிரச்சனை வராத ஒரு குடும்பமே கிடையாது. திருமண வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலையை யாருமே தவிர்த்திருக்கவே முடியாது. எல்லாருக்கும் கண்டிப்பாக இப்படி தான், இதுதான் நடக்கும். இது நேச்சுரல் தான். அதனால் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லைஃப் வாழ்கிறதுக்கு, அதனால் அவங்க பிரிஞ்சு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அந்த ஒரு மனநிலையில் இவங்க போயிட்டாங்க. இந்த ஒரு சின்ன காரணம் தான். கணவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஆதரவாக இல்லை, எப்போதுமே அவங்க அம்மாவுக்கு அவங்க சிஸ்டர்ஸ்க்கு தான் ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சி இப்போ அவங்க அந்த சேர்ந்து வாழ முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவங்க சைடில் அவங்க சரியாக சொல்லலை, அவங்க தப்பாக தான் சொல்கிறாங்க, ஆனாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக பேச மாட்டேங்கிங்க, நீ விட்டு கொடுன்னு நீ என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க மேலும் மேலும் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப அவங்க தப்பு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம குடும்ப வாழ்க்கையை பாதிக்குது, இன்னொன்று அதுக்கு அடுத்தால நம்முடைய குழந்தைகளையும் அது பாதிக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷனில் என்ன செய்யணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்கக்கூடிய விஷயம். இது டிவோர்ஸ் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. இதனால் பிரிஞ்சு அம்மா வீட்டில் போய் இருக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி விஷயம் இது கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கணவர் சொன்னது தப்பா சரியா அப்படின்னு பார்த்தா, இது தப்பு சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத விட, ஒரு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் இப்போ சொல்கிறாரு அப்படிங்கும்போது அவர் நிச்சயமாக உங்கள் சைடில் தான் இருக்கார், மனைவி சைடில் தான் இருக்கார் அப்படின்னு தான் கண்டிப்பாக இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக கணவர் தெரிஞ்சுக்கணும், ஆண்கள் மெயினாக இதை தெரிஞ்சுக்கணும். இது திருமணத்தில் ஆனதுக்கப்புறமா குடும்பத்தில் ஏற்படுகிற தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது எல்லா குடும்பங்களும் இப்படி வரும். இந்த சூழ்நிலையில் கணவரோட அம்மாவும் மனைவிக்கும் பிரச்சனை வரலாம், கணவரோட சகோதரிக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரலாம். இந்த சிச்சுவேஷனில் யார் விட்டு கொடுக்கணும், எப்படி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது யார் பக்கம் நியாயம் இருக்குது இப்படிலாம் நம்ம ரொம்ப அப்படி யோசிக்கிறத விட, அந்த பையன் மாப்பிள்ளை இதில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக எல்லா ஆண் பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க வீட்டில் மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்க வாய்ப்பே இல்லை. எப்போ அந்த பையனுக்கு இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியலையோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று மனைவி கோவிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது நடக்கும். அப்படி இல்லைன்னா அம்மா கோவிச்சுக்கிடுவாங்க, அல்லது அவங்க சிஸ்டர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது, குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லோரும் பிரிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும். இதில் அதனால் மாப்பிள்ளை ஒரு எப்படி நடந்துக்கலாம் அப்படி, ஏன்னா அவங்கள வச்சு தான் அந்த இதே நடக்குது பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்க மாட்டேங்கிங்க, விட்டு கொடுன்னு சொல்கிறீங்க. இந்த பையன்
மனைவி கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி அவங்க பெரியவங்க, சரி சொல்லிட்டு போட்டோம், நீ விட்டு கொடு அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னா, அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மனைவி பக்கம் உண்மை இருக்குன்னு அவருக்கு தெரியுது. மனைவி பக்கம் உண்மை இருக்குது, அம்மாவை வந்து அம்மா இது பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம அம்மாவும் வேணும், அம்மாவை கஷ்டப்படுத்திடக்கூடாது. அப்படிங்கும்போது இவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படின்னா, இப்போ மனைவி கிட்ட தான் இதை வந்து சொல்ல முடியும். சரி நீ விட்டு கொடுத்துரு, நம்ம விட்டு கொடுத்துடலாமே அப்படிங்கிறத தான் அவர் மீன் பண்ணி இந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட மனைவி என்ன செய்வாங்க அப்படின்னா, சரிங்க, சரி சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீங்கள் இப்படி எப்படி சொல்லலாம், நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அவங்க மறுபடியும் இன்னொரு பிரச்சனை பண்ணுறாங்கல்ல, அப்போவும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, நீங்கள் இப்படி சொல்கிறனால தானே அவங்க மேலும் மேலும் என்னையே கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் தானே கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற நானும் குழந்தைகளும் கஷ்டப்படுறோம்ல அப்படின்னு இவங்க எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அப்போ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, சில பசங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, மனைவி ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு அம்மா கிட்ட சண்டை போட்டுருவாங்க. ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு மனசுக்கு கஷ்டமாகும். அல்லது அவங்களுடைய சிஸ்டர்ஸ் கிட்ட நீ வந்து தலையிடாத அப்படின்லாம் டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்கன்னா சண்டை போட்டுருவாங்க, நீ வராத அப்படின்றவாங்க. இந்த மாதிரிலாம் பேசும்போது அவங்களுக்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பிரச்சனை கேப் வந்துடும். இப்படி இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. அப்போது நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த இப்போ அம்மா இப்படி ஒரு பிரச்சனை இப்படி வரும்போது இவங்க மனைவி கிட்ட வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீ விட்டு கொடு அப்படின்னு சொல்லாமல் எடுத்து சொல்லலாம். ஒரு நல்ல சிச்சுவேஷனில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா இதை வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். புரிய வைக்கிறது அப்படின்னா எப்படின்னா, இப்போ வந்து சரி அம்மா இது பண்ணுறது உனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் அம்மாவை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, அம்மாவை இப்போ சொல்ல முடியாது, எதுவும் அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறனால அதை நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்து உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்லணும். அதை சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. இது எதனால் இவங்க இந்த அளவுக்கு அவங்க பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா, அது எதனால் அப்படின்னா, இவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ விட்டுக்குடுன்னு சொல்கிறதோட அதுக்கப்புறமா நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிறத இவர் காட்டலை. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். இவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லா ஹஸ்பண்டுமே கண்டிப்பாக செய்யணும். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது மனைவிக்கு நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படியாவது உணர்த்தணும். ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அதை உணர்த்தணும். அதை உணர்த்தும் போது தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க மனசில் ஒருவேளை நல்லதாக தான் நினச்சிருப்பாங்க, ஆனால் அதை அவங்க வெளிப்படுத்தாதனால அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, யாருமே நம்ம வந்து இவங்கள நம்பி தான் இங்கே வந்திருக்கோம், ஆனால் நம்ம இங்கே வந்து ஒரு தனிச்சு விடப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோம், நமக்குன்ட்டு யாரும் நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அங்கே இருக்கவே முடியாது நிச்சயமாக. இதை கண்டிப்பாக வந்து ஜென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் உண்மையாகவே. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் வந்து நீ உன் பெற்றோரை கனம் பண்ணு அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்காரு. அப்போ பேரண்ட்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதே நேரத்தில் மனைவியோடு இசைந்திருக்கணும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸை கனம் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக் பண்ணிடவே மாட்டீங்க. உங்கள் பேரண்ட்ஸை நல்லா ரெஸ்பெக்ட் ஆனர் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்கள் மனைவியோடு இசைந்திருப்பீங்க. பேரண்ட்ஸோடு இசைந்திருக்க முடியாது. பேரண்ட்ஸோடு இசைந்துரு மனைவியை கனம் பண்ண அப்படி மாற்றிடாதீங்க. அப்படி வந்து சொல்லலை, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பைபிளில், உன் பெற்றோரை கனம் பண்ணு, ஆனால் உன் மனைவி கூட இசைந்துரு. இதை இசைந்திருக்குதுன்னா எப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம அதை காட்டவே முடியும்.
இப்போ மனைவி தான் இப்போ கணவனை நம்பி அந்த வீட்டுக்கு வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, அதுதான் முக்கியம். அதுதான் அவங்க மனசில் நம்பிக்கையை தரும், அந்த அன்பு அதிகமாகும், நீங்கள் நல்லா இசைந்திருக்க முடியும். நீங்கள் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனைவிக்காக உங்கள் அம்மாட்டையோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. அந்த பிரச்சனையில் நீங்கள் அமைதியாகவே இருந்துட்டு, ஆனால் அதை அப்படியே விட்டுடலாம், பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும். ஆனால் இந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், இந்த ஒவ்வொரு செகண்ட்லேயும், ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு வகையில் அவங்க மனசுக்கு நீங்கள் உணர்த்தணும். ஒன்று நீங்கள் சொல்லலாம், வாயை திறந்து சொல்லிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இன்டைரக்டாகவே வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக அவங்கள ஹக் பண்ணுறதோ, ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஆறுதலாக சப்போர்ட்டிவாக நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்தணும். நீங்கள் அதை உணர்த்தாமல் விட்டுட்டிங்கன்னா பிரோஜனமே கிடையாது, சமாதானமாக வாழவே முடியாது. அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இதை அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்காதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சமாவது அதை அவங்களுக்கு புரிய வச்சுருந்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக ஆண்கள் வந்து இதை பண்ணணும். அது மாதிரி நீங்களும் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த விஷயத்துக்காக ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்பட்டுட்டு அம்மா வீட்டில் போய் இருந்தீங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் கிடையாது, இது சால்வ் ஆகாது. அதனால் நீங்கள் அப்படி ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம். இது வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதை செஞ்சுருக்கணும், உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அது நடக்கலை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறது அப்படி தான். திருமண வாழ்க்கை வந்து அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, நம்ம தவறான முடிவை எடுக்கவே கூடாது. நம்ம ரொம்ப வறுமையில் இருக்கோம், நமக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அப்படின்னா கூட நம்ம திருடக்கூடாது, திருட மாட்டோம். அது தவறு. அது எந்த சூழ்நிலையும் நம்மகிட்ட பட்னியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம திருட மாட்டோம். அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையிலையும் எவ்வளோ மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் சொல்யூஷன் கிடைக்கும், நல்லபடியாக மாறும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக சில முயற்சிகளை நம்ம எடுக்கணும். உங்கள் கணவருக்கு இதை புரிய வைக்கணும். கவுன்சிலிங் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. உங்கள் கணவருக்கு அவர் புரிகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. கொஞ்சம் பொறுமையாக இதை ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் உங்கள் யார் உங்களை இது பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டே நீங்கள் டைரெக்டாகவே எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லிடுங்க. எத்தனை வாட்டினாலும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து இதுக்காக பிரியணும்னு நினைக்கிறது ரொம்ப இது ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணம். வாழ்க்கையில் ஒரு இந்த சின்ன விஷயத்தை கூட நம்ம எதிர்நோக்க முடியலை, ஹேண்டில் பண்ண முடியலைன்னா பெரிய பெரிய விஷயங்களை நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி காத்துருங்க. உங்கள் கணவர் நல்ல ஒரு மனநிலையில் இருக்கும்போது நீங்கள் எடுத்து சொல்லி பாருங்கள். நல்லா ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுடைய கணவருடைய மனசில் அவர் பேசுவார். உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இந்த காரியம் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதுபோல் உங்கள் கேள்விகளை 8508898168 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. அல்லது heavenlypeace2020@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய பேர் ஊர் பேர் போட வேண்டாம், உங்களுடைய கேள்வியை மட்டும் நீங்கள் அனுப்பினா போதும். அடுத்த வாரத்துக்கான கேள்வியை நான் வாசிக்கிறேன். நான் ரொம்ப நாட்களாக ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலே இல்லை. உபவாசம் இருந்தும் ஜெபிக்கிறேன், ஆனாலும் எந்த பதிலும் இல்லை. நான் கேட்டது நடக்கவே இல்லை. நான் தொடர்ந்து ஜெபிக்கணுமா இல்லைன்னா இதை அப்படி விட்டுறணுமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்கங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதிலை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவரை காத்திருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.